செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் கிராமத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டுக்குள் நுழையும் காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அற்புதராஜ் வழங்க கேட்போம். அற்புதராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் பகுதியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் முகமூடி கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து வீடுகளில் நுழையும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் தாலுகா உட்பட்ட ஆத்தூர் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் முகத்தை மூடிக்கொண்டு முகமூடி கொள்ளையர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடு மக்கள் மத்தியில் பீதியில் கிளம்பியது. இந்த நிலையில் நள்ளிரவு ஆத்தூர் தோட்டக்கார வீதி குடியிருப்பு பகுதியில் முகமூடி கொள்ளையர்கள் நள்ளிரவு நேரத்தில் முகமூடியை முழுவதும் மூடிக்கொண்டு சங்கர் என்பவர் பராமரிப்பில் உள்ள ஓய்வு பெற்ற போலீஸ்காரர் வீடு பூட்டியிருந்த வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடன் முயற்சித்த போது எதுவும் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் அதே பகுதி வீட்டில் ஆட்கள் இருக்கக்கூடிய கன்னியப்பன், பக்தவச்சலம் மற்றும் நடராஜன் ஞானசேகரன வீடு என 2 வீடுகளில் திருட முயற்சித்த போது வீட்டில் உள்ளவர்கள் திருடன் என்ன குரல் கொடுத்தவனன் அந்த திருடன் கண்ணிமுக்கு நேர் சிட்டாய் பறந்தன. தப்பி விட்டதாக அப்போது தெரிவித்தனர். இந்த பகுதியில் முகமூடி கொள்ளையர்கள் நள்ளிரவில் பூட்டை உடைத்து உள்ளே செல்லும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வந்த நிலையில் இந்த பகுதியில் மட்டுமில்லாமல் திமாவரம், பழத்தோட்டம், பல்வேறு பகுதிகளில் ஆட்கள் நடமாட்டம் முகம் யார் ஆள் தெரியாமல் முகமூடிகள் திருடனுமால் தெரிய வந்தது. இரவு நேரத்தில் போலீஸ்காரர்கள் ரோந்து பணியில் இருக்க வேண்டும் என அந்த மக்கள் தெரிவித்தனர். நன்றி அற்புதராஜ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.